பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சீஷர்களிடத்தில் அவர் அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எனக்கு அருமையானவர்களே, யாருமே ஒரு சாதாரண ஒரு கதையை கேட்குறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. இல்லை, ஒரு மனுஷனோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பிறந்தேன், நான் இப்படி பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இப்படி வந்துட்டேன், வேலை பார்க்குறேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னா, அப்படியா, ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரியில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி விஷயங்களை தான் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. அப்படிப்பட்ட நீங்கள் ஸ்டோரி புக்ஸ் எடுத்து பாருங்கள். சாதாரணமாக இருக்கிறத இப்படி பார்ப்போம், அந்த டைட்டில்லாம் பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு போட்டுருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஸ்டோரி புக்ஸை தான் நம்ம என்ன செய்வோம், ரீட் பண்ணுவோம் இல்லை. அது மாதிரி இந்த சீஷர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் இங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, லைக்வைஸ் நம்ம லைஃப்பும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறார். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, பல விஷயங்கள் நாம் திரும்பி பார்த்தோன்னா எவ்வளவோ காரியங்கள் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாதவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை நம்ம லைஃப் ஸ்டோரியை பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆண்டவர் அற்புதமாய் நம்ம என்ன செய்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சீஷர்கள் படவிலே போய் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு கடல் கொந்தளிப்பு, காற்று, இவ்வளோ பெரிய படகு மூழ்கி விடுமோ என்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில் இயேசு அவர்களிடத்தில் தண்ணீரில் நடந்து வருகிறார். அவர் தண்ணீரில் இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது அவரை பார்த்து சீஷர்கள் மிகவும் பயந்தாங்க. ஐயோ, இருட்டு நேரம், பயங்கரமான ஒரு காற்று, பயங்கர புயல் மாதிரி அடிக்குது, படகு மூழ்கி விடுமோன்ற அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில் யாரோ ஒருத்தர் தூரத்தில் நடந்து வரும்போது அவர்கள் பார்த்து பயந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் தான், நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. they couldn't recognize Jesus. அவரோட இருந்தவங்க, அவரோடு நடந்தவர்கள், அவரோடு சாப்பிட்டவங்க, அவரோட பேசி பழகி தூங்கி எந்திரிச்சு அப்படி இருந்தவங்க, அவர்களுக்கு இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை, அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை, பயந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் பக்கத்தில் சொல்கிறார், நான் தான்ப்பா, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க நிச்சயமாக பயப்படாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
நான் தான், பயப்படாதீங்கன்னு. ரொம்ப தைரியமாக இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் தானே அப்படியா சொன்னாங்க? அப்பையும் என்ன தான் இருந்தது? பயம்தான் இருந்தது. அவர் பேசினதுக்கு அப்புறமும் என்ன இருக்குது? பயம் இருக்குது. அவர் சொல்கிறாரு ரொம்ப கன்ஃபார்மாக, நீங்கள் பயப்படாதீங்கப்பா, நான் தான்ப்பா. அதுக்கப்புறமும் பயம் இல்லை. அப்புறமும் பயந்துக்கிட்டே ஒரு ஆள் ரொம்ப வேகமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, Lord, if it is you, tell me to come. நான் தான் சொன்னதுக்கப்புறம், ஆமாம் நீங்கள் தான், இந்த வரேங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இவருக்கு என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. இது ஆண்டவரா இருக்குமா இல்லையா? அப்பதான் சொல்றாரு, நீங்களா இருந்தா என்னை என்ன செய்யுங்க? என்னை தண்ணியில நடக்க சொல்லி நீங்க சொல்லுங்க, அப்போ நான் என்ன செய்றேன்? வர்றேன். ஆனா இந்த மீதி உள்ள சீஷர்களுக்கு இந்த மனுஷன் கொஞ்சம் பரவாயில்ல, இல்லை? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் கொஞ்சம் பயத்தில் இருக்கும்போது இவர், சரி அப்படி நீங்கள் தான் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் அப்படி இறங்குறது நான் பார்க்குறேன். ஏன்னா கெட்டிங் அவுட் ஆஃப் த போட் இஸ் ஹியூஜ் டெசிஷன். பெரிய பெரிய முடிவு தான். யாருமே இறங்கலை. மற்ற 11 பேர் என்ன செய்யலை? இறங்கலை. இவன் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறான்? இறங்கிறான் தைரியமாக. சரி, உண்மையிலே இது ஆண்டவராக தான் இருக்கணும் அப்படி. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களா இருந்தால் எனக்கு வாங்கன்னு சொல்லு, வான்னு சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? அதற்கு அவர் வா என்றார். வேற ஒண்ணுமே சொல்ல. என்ன சொன்னாரு? வா, அவ்வளவுதான். கம். நீங்களா இருந்தா, if it is you, tell me to come. அவர் வேற ஒண்ணுமே சொல்ல, கம், வா. ஏதாவது பிளான் கொடுத்தாரா? இங்கே பாரு தம்பி, தண்ணி பயங்கரமாக இருக்குது, காற்று பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக காலை வைக்கணும், சில உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன், இது மாதிரி வரணும், அப்படி ஏதாவது சொன்னாரா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சா? ஆண்டவர் நீ வரும்போது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும், இப்படி நடக்கணும், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரா? ஹலோ, எதுவுமே சொல்லல. What did he say? He say, வா, அவ்வளவுதான். He said only வா, வேற எதுவுமே சொல்லல, வா. இப்போ we have so many doubts and so many things going around our mind. நிறைய போயிட்டே இருக்குது. என்னன்னா, அவர் இதை சொன்னால் நம்ம இதை செஞ்சிடலாமே. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. காலையில் எந்திரிச்சோடனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காலையில் எந்திரிச்சோடனே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. தீர்க்க தரிசனம் யாராவது சொன்னால் அதன்படி என் பிள்ளையை நான் என்ன செய்யலாம்? கொண்டு போயிடலாம். நான் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? அவர் வேற எதுவுமே சொல்ல மாட்டார். வான்னு தான் சொல்லுவார், செய்யின்னு தான் சொல்லுவார், அவ்வளோதான். பிளான்லாம் போட்டு நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் ஒவ்வொரு டைமும் இவங்களுக்கு என்னென்னா, அப்படியே இந்த ஸ்பூனில் ஃபீட் பண்ணுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அப்படியே நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவார். அதில் நிறைய பேர் பிரசங்கம் வேறு பண்ணுறாங்க. காலையில் எங்கள் வீட்டுக்கு ஆவியானவர் என்ன செய்தாராம்? வந்தார். அவர் என்ன சாப்பிட்டாரு? இடியாப்பம் சாப்பிட்டாரு, ஆப்பம் சாப்பிட்டாரு. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாரு பாருங்க. காலையில் இவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு பிளான்லாம் கொடுக்குறாராம். இந்த போங்க, அங்கே செய்யுங்க, அதை செய்யுங்க. ஒரு நாள் அப்படி புயல் வீசிட்டு இருக்கு, காற்று அடிச்சிட்டு இருக்கு, பயங்கரமாக கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு. அப்பயே அவர் என்ன தான் சொன்னார்? வா. வேற எதுவுமே கிடையாது. சும்மா போட்டு ஆண்டவர்கிட்ட எப்பயுமே போயிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் என்ன படிக்க வைக்கணும்? எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை கடல் கொந்தளித்தாலும் என்ன தெரியுமா, நம்ம விழுகிறதுக்கு பயப்படுறோம். அதுதான் பிரச்சனை. த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபெயிலியர் நினச்சி ரொம்ப பயப்படணும். நான் ஃபெயில் ஆயிட், இட் இஸ் ஓகே டு ஃபெயில். நீங்கள் உழுறது பெருசு இல்லை, எந்த இடத்துல உழுறோன்னு தான் உழுறத முக்கியம்.
இவன் எங்கே தெரியுமா போய் விழுந்தான்? பேதுரு எங்கே விழுந்தான்? ஆண்டவர் பக்கத்தில், ஆண்டவர் பாதத்தில் அங்கே போய் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பொத்துன்னு விழுந்துட்டான். விழுறது பிரச்சனையே இல்லைங்க, ஆனால் எங்கே விழுறோன்னு தான் முக்கியம். நம்ம ரொம்ப பயப்படுறோம். நான் தோல்விக்கு பயப்படுறேன். நான் ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. ஆனால் எப்படி ஆனாலும் சரி, நம்ம விழுந்த போது, நம்ம விழுற போது நம் கரங்களை பிடித்து தூக்க ஒருவர் எப்பொழுதும் நமக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. He is always helping us. Hallelujah. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார். பேதுரு கேட்கிறார், நீங்கன்னா நான் வரவா? நான் வா. ஆண்டவர் சொல்றார், வா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரத்தில் நம்மளும் ஒரு முடிவு, அதாவது ஆண்டவருடைய காரியங்களில் ரொம்ப சீக்கிரமாக முடிவு எடுத்து ஓகே கெட்டிங் அவுட் ஆஃப் த போட், இட்ஸ் அ ஹியூஜ் திங். நம்ம வெளியே வர்றது ரொம்ப நல்லதா. பல விஷயங்கள்லேருந்து நம்ம பல நாட்கள் வெளியே வராமல் இருந்திருக்கோம். ஆண்டவர் ஆண்டவர் இப்படி சொன்னார்னா நம்ம போகலாம், ஆண்டவர் இப்படி சொன்னார்னா நம்ம செய்யலாம். பல நாட்கள் பயந்து போய் நம்மளுடைய சர்க்கிளில், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வெளியே வரலான்னு நினைக்கிறோம். என் மைண்ட்லேருந்து நான் வெளியே வரணும், என் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், எனக்கு இருக்கிற போராட்டத்திலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு இருக்கிற சந்தேகத்திலேருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும், என் பிரச்சனை, என் போராட்டம், என் வியாதி, பலவீனத்திலிருந்து நான் வெளியே வரணும். எத்தனை பேர் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, that is a huge decision. நீங்கள் வெளியே வரணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். God will help you. Hallelujah. நம்மளுக்குன்னு சில வட்டம் போட்டு வச்சுருப்போம், அதை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெளியே வரமாட்டோம். எனக்குன்னா இதுதான், ஐ cannot change myself. நான் இப்படி தான், நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தாங்க. உங்களுக்காக என்னை என்ன செய்ய முடியாது? மாற்றிக்கவே முடியாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு சேஞ்ச். நான் மாறுவேன்னு எதுவும் செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் இப்போ 12 பேத்துல ஒரு ஆள் வந்து ரொம்ப டேர் டெசிஷன் எடுத்துட்டார். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்து இப்போ படகுலேருந்து இறங்கியாச்சு. தட் இஸ் குட். இவர் இறங்கி கீழே விழுந்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நல்லா கவனிங்க. உடனே இயேசு என்ன செய்தார்? கையை நீட்டி அவனை பிடித்து, immediately Jesus reached out his hand and caught him. Immediately. எப்போ ஆண்டவர் கையை நீட்டி தூக்குறாரு? தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. எப்போ விழுந்தானோ அப்போ அவர் என்ன செய்தார்? கையை நீட்டி. அவர் ரொம்ப நேரம் பேசலை, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நம்மளாக இருந்தால், ஒருவேளை உலகத்தில் இருந்தால் நம்ம என்ன தான் சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன நீ விழுந்துட்டியா? ஆண்டவர் அப்படியே சொன்ன, என்னப்பா விழுந்துட்ட, இட்ஸ் ஓகே, வெரி குட் ட்ரை, நல்லா ட்ரை பண்ண, வெரி குட், இட்ஸ் ஓகே, கோ பேக் டு யுவர் போட். காற்று அடிச்சிட்ருக்கு, கடல் கொந்தளிச்சிட்ருக்கு, நீ பின்னால் உன் படகுக்கு போய் உட்காந்துக்கப்பா, அப்படியா சொன்னார்? கீழே விழுந்த உடனே அவர் என்ன செய்தார்? கையை நீட்டுகிறார். கையை நீட்டி அவனை பிடித்து தூக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு? ஓ அற்ப விசுவாசியே, யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். எப்போ சொல்றாரு? தூக்குறதுக்கு முன்னால் சொன்னாரா?
ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது என்ன தெரியுமா? நான் கீழே விழுந்த உடனே அவர் என்ன செய்தார்? என்னை தூக்கினார். அல்லேலூயா. டோன்ட் வரி. நீங்கள் ஃபெயிலியர் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தோற்று போனால் பரவாயில்ல, நீங்கள் கீழே விழுந்தால் பரவாயில்ல, நீங்கள் இழந்திருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் உன் பக்கத்தில் உன்னை முதலாவது தூக்கும்படி அவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கையை பிடிச்சி உடனே பேதுருவை என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். பேதுருவை தூக்கி விட்டதுக்கப்புறம் சொல்கிறார், பேதுரு உனக்கு ஏன்பா விசுவாசம் இல்லை? பேதுரு போட்டை விட்டு இறங்கும்போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நீரே ஆனால் என்னை வர சொல்லி என்ன செய்யும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஆண்டவராக இருந்தால் நம்ம வர சொல்லும்போது இந்த சுற்றி அடிச்சிட்டு இருக்க காற்று, கடல், கொந்தளிப்பு இதெல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருவார்? ஸ்டாப் பண்ணிடுவார். நம்ம எப்படி போகலாம்? ஒரு சாஃப்ட் வாட்டரில் நம்ம என்ன செய்யலாம்? நடந்து போகலான்னு நினச்சி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறார். நீங்கள் என்ன, நான் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்க. நம்ம எண்ணமே அப்படி தான் இருக்குது, நம்ம மைண்ட் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவரை ஆராதித்தால் என் கடல், என் கொந்தளிப்பு எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருவார்? நாங்கள் அது கிடையாது. காற்று இன்னும் வீசும், கடல் கொந்தளிக்கும், அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கைனா நம்ம ஆட்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உன் குடும்பத்தில் எல்லாமே என்ன செஞ்சிடும்? சரியாயிடும். என்னைக்காவது உங்களுக்கு எல்லாம் சரியாயிருக்கா? அதுக்கப்புறம் தான் நிறையா வந்திருக்கும் இல்லை? மோசஸ் ராஜகர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடுக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, சிறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உம் சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, சிறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உம் சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. எத்தனை காற்று, எத்தனை புயல் அடித்தாலும் அவர் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையில்லை, பிளான் தேவையில்லை, ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. எல்லாத்தையும் எதிர்பார்த்து அடுத்த மூவ் நான் எப்படி வைக்கணும், அடுத்து நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் எப்படி செய்கிறது? இதை எப்படி பேசுறது? எப்படி சொல்கிறது? ஆண்டவர் சொன்னார், உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் பேசுவது என்னதென்று அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா. சும்மா போய் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, கிடையவே கிடையாது. வான்னு சொல்லிட்டார்ல, போயிட்டே இருக்க வேண்டியதான். கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவார், தோல்வினாலும் அவர் கையை பிடிச்சி என்ன செய்வார்? தூக்குவார். பேதுரு பார்த்து ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லலை. நான் தவறிட்டேன் ஆண்டவரே, நான் கீழே தண்ணிக்குள்ளே போக போகிறேனே, நான் முழுக போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் நிற்கிறேன்ல, நீ ஏன் சந்தேகப்படுற? நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அப்படி தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க போது அது சொல்லி கொடுப்பாங்க. சைக்கிள் ஓட்டும், அப்படியே திணறி ஓட்டி பொத்துன்னு கீழே விழுந்துடும். இன்றைக்கி காலையில் நாங்கள் வரும்போது ஒருத்தர் நாயை இது போட்டு கூட்டிகிட்டு வந்தார், லீஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்தார். அவர் சொல்கிறத அந்த டாக் கேட்கல. உடனே கழுத்தில் அந்த இதோட அந்த கயிறோடு பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து அப்படி போட்டார் பாருங்க, கோபத்தில். அது மாதிரி தான் சில பிள்ளைகள் அப்படி தான் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, கீழே விழுந்தா தட்டி ஏதோ கல் தடுக்கி எப்படியோ கீழே விழுந்துடும். விழுந்தவுடனே அன்றைக்கி ஒருத்தர் சின்ன பிள்ளை தான் கீழே விழுந்துருச்சு. விழுந்தவுடனே சப்புன்னு அடிக்கிறாரு. பார்த்து வரமாட்டியா? பிள்ளைகள் அது தெரியாமல் பாவம் தவறி விழுந்துருச்சு. சைக்கிள் கற்றுக் கொடுக்கும்போது அதே மாதிரி தான். கீழே ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை 3, எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு? சைக்கிளை ஒழுங்காக ஓட்ட மாட்டியா? அதுக்கு தெரிஞ்சால் ஓட்ட தான் போகுது.
பாடம் சொல்லி கொடுக்கும்போது அதுதான் பிள்ளைகளை வந்து எப்படி சொல்லணுமோ அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் கீழே விழுந்த உடனே உனக்கு என்னப்பா விசுவாசமே இல்லையா, நான் தான் இங்கே நின்றுட்டுருக்கேனே, என்னப்பா நீ அப்படியா சொன்னார். அவர் முதலாவது செய்தது என்ன தெரியுமா? விழுந்ததுக்கப்புறம் கையை பிடிச்சி தூக்கி விட்டு அற்ப விசுவாசியே. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, கையை பிடிச்சி தூக்குறதுக்கு நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் நம்மை தூக்கி விடுவார். நம்ம ஆண்டவரை நோக்கி நடக்கும் பொழுது பேதுரு நடந்துகிட்டே இருந்தார். நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ வரைக்கும் காற்றடிச்சிட்டு கடல் கொந்தளிப்பு எல்லாமே தான் இருந்தது. அவர் டக்குன்னு எல்லாத்தையும் சாஃப்ட் ஆக்கி சரி நடந்து வா அப்படிலாம் சொல்லலை. இப்போயும் நம்ம ஜோம் பண்ண உடனே எல்லாம் சாஃப்ட் ஆகிடுமா? எல்லாமே சரியாயிடுமா? நீங்கள் சொன்ன உடனே ஆமாம் ஆண்டவர் தான் என்னை நடக்க சொல்லிட்டார், ஆண்டவர் தான் என்னை வர சொல்லிட்டார், எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். எதுவும் சாஃப்ட் ஆகாது. இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்கள், நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே, நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே. அல்லேலூயா. நம்ம பார்க்குறதெல்லாம் பேதுரு அப்படி தான் ஆண்டவரை பார்த்துட்டு தான் சக்குன்னு இறங்கிட்டார். அவர் இறங்கினது யாரை பார்த்து இறங்கினார்? மற்ற 11 பேரும் போட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும் காலை என்ன செய்தார்? எடுத்து அப்படியே வைக்கிறார். மற்றவெல்லாம் பார்க்கல, அவன் போகிறான்டா. இல்லை எல்லோரும் அப்படி தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அவன் போகிறான், என்ன ஆவான்னு தெரியாது, நீங்கள்லாம் அமைதியாக இருங்க, போயிட்டு வரட்டும், உயிரோடு இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படியே காலை எடுத்து வைக்கிறான். வைக்கும்போது ஆண்டவர் பார்க்க, நீரே ஆனால் என்ன செய்யும்? வர கட்டளையிடும் அப்படின்னோடனே அவரை பார்த்துட்டே சொல்கிறான். காற்று பார்க்கல, கடல் பார்க்கல, போட்டை பார்க்கல, சூழ்நிலையை எதையும் பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் என்னது? ஆண்டவரை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான். 1 ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிடான் பேதுரு. எங்கே நடக்கிறான்? ஒரே ஒரு ஆள், சரித்திரத்திலேயே தண்ணியில் நடந்த ஒரே ஒரு மனுஷன் யார்? அல்லேலூயா. அதுக்கு ஒரு தனி விசுவாசம் வேணும். யாரும் செய்யாததை செஞ்சது 12. ஒருவேளை நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அற்புதத்துக்கு சாட்சி கொடுக்கிறவங்களாக தான் இருக்கிறோம். அற்புதத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த பிரதருக்கு இவ்வளோ ஆண்டவர் செஞ்சார், இவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் தரும்போது நம்ம அந்த அற்புதத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை அழைச்சி, நீங்கள் தான் அந்த அற்புதத்திற்கு ஒரு 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 பார்ட். அந்த அற்புதமே உங்களுக்காக தான். ஒருவேளை 12 பேரும் இறங்கி போட்டை விட்டு இறங்கி நடந்து வர்றேன்னு சொன்னால் அவர் வேணான்னு சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. யார் எல்லாரும் இறங்கியிருந்தாங்கன்னா சரி வாங்கப்பா, நான் நினைக்கிறேன் நடந்தே அக்கறைக்கு கூப்பிட்டு போயிருப்பார். சரி வாங்க தண்ணியிலே நடந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கூப்பிடும் பொழுது நம்ம 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 அவருடைய சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் எங்கே தான் இருக்கணும்னா அவரை நோக்கி. ஆண்டவர் போல் சுற்றி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். நிறைய பேரோட ப்ராப்ளமே என்னென்னா சைடில் இருக்கிறதெல்லாம் கேட்குறது தான். யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு 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 நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு இவங்ககிட்ட போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம். சுற்றி பலவிதமான சத்தங்கள் வரலாம். நிறைய பேர் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசலாம், இல்லை உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சுற்றி நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கணும்? ஆண்டவர் மேலே. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, அவர் காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை என்ன செய்கிறார்? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரா? காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை
விசுவாசிக்கிறவன் தான் யாரு? பாக்கியவான். பார்க்கறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:7 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். We live by faith not by sight. அதுக்கு முந்தின வசனமா 6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we live by faith not by sight. நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். See, பேதுரு அந்த போட்டை விட்டு வெளியே வரும்போது அவருக்கு ரொம்ப விசுவாசம் இருந்தது, நல்ல விசுவாசம். ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம் எல்லாம் எங்கே தான் இருந்தது? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் மேலே நோக்கம், பார்வை இருக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்ட்ராங் ஃபெய்த் நம்ம எல்லாருக்குமே இருக்குது, யாருக்குமே இல்லைன்னு சொல்ல. எல்லாருக்கும் ஸ்ட்ராங் ஃபெய்த். இயேசுவை நம்புகிறோமா? நம்புகிறோம். விசுவாசிக்கிறோம்? ஆமாம் விசுவாசிக்கிறோம். அவர் இதை செய்வார் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆனால் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த் இருக்கா? அதாவது அந்த ஃபெய்த் வந்து ஒரு இடத்துல கூட பிரேக் ஆகாமல் அப்படியே கடைசி வரைக்கும் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கான்னா, தட் இஸ் த ப்ராப்ளம். அங்கே தான் பிரச்சனையே. பேதுருக்கு அப்படி தான் இருந்தது. இறங்கும் போது விசுவாசம் இருந்தது. இறங்கினதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை என்ன செய்தது? எப்போ கீழே விழுந்தார்? இந்த வசனத்தை வாசிங்க. அவர் கீழே விழுந்தது எப்போ? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். எப்போதான் உள்ள போனாரு? எதை பார்த்ததுனால உள்ள போனாரு? காற்றை பார்த்ததுனால. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, we live by faith not by sight. நம்ம பார்க்கறதுல நம்மளை ஆண்டவர் நடத்துறதில்ல, நம்ம விசுவாசத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. See, but we believe that what we are seeing, நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை தான் நம்புகிறோம். இல்லை? ஹலோ, எனக்கு எதெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் எனக்கு நம்ப முடியுது, அதெல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு ஒருவேளை எதுவுமே இல்லைன்னு வைங்க, நம்மளால் எதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதெல்லாம் பார்க்கலையோ, நீ எதெல்லாம் உன்னால் பார்க்க முடியலையோ, பார்க்காதவைகளை அவர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேதுரு வந்து சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டே இருந்ததுனால அவருக்கு காணாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயம் என்னை நான் விழுந்தாலும் தூக்கி விடுவார், என்னை நான் விழாமல் நடக்கவும் என்னை என்ன செய்வார்? அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த காற்றுலையும் இந்த பிரச்சனையிலையும் இந்த போராட்டத்திலையும் இந்த கொந்தளிப்பிலையும் அவர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கலாம், எவ்வளவோ கடினமான பாதைக்குள்ளே நீங்கள் வந்துட்டுருக்கலாம். ஒருவேளை ஃபைனான்சியலாக நீங்கள் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்கள, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை எங்கே தான் இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான். ஏன்னா அவர் பார்க்காததை செய்கிறவர். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லையா, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இட்ஸ் ஆல் ஹிடன். எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு? மறைச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை இதை காட்டுங்க, இதெல்லாம் நான் பார்க்கணுமோ, இதெல்லாம் நான் பார்க்கணும். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் அதான் ஆண்டவர் சொல்றார். நீ பார்க்குறவன் பார்த்து நம்புறது கிடையாதுப்பா, அவர் பார்க்காததை செய்கிறார். இப்போது பேதருக்கு தெரியுமா, கீழே விழுந்த உடனே தண்ணிக்குள்ளே உள்ள மூழ்கி தான் போகணும். அதுதான் வந்து உலக வழக்கம். இல்லை, தண்ணிக்குள்ளே விழுந்தா மூழ்கிடணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் பார்க்காத ஒன்றை செய்தவர் நம்முடைய ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி என்ன செய்தார்? தூக்கி விட்டார். இட்ஸ் ஆல் ஹிடன்.
அவங்கள தூக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அவரை பார்க்கல, ஏன்னா பேதுரு அவரை பார்க்கல. இப்போ அவர் பார்த்ததெல்லாம், அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? கொந்தளிப்பு தான் தெரிஞ்சு. நம்ம பார்க்காத விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க முதுகில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் பார்க்காததை செய்கிறவன், நீங்கள் பார்க்காததை செய்கிறவன். அல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, அதை அவர் செய்வார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாததை கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. நம்ம கேட்காததெல்லாம் இப்போ நம்ம 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 வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்ததுக்கப்புறம் அது அந்த அந்த விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து ஓடும் பொழுது நம்ம சில நேரத்தில் இந்த வேவ்ஸை மெஷர் பண்ணுறோம். சில நேரங்களில் இந்த விண்டோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? கால்குலேட் பண்ணுறோம். பிகாஸ் we know how fast is the wind is. நமக்கு தெரியும் விண்டு, அந்த காற்று எவ்வளோ ஃபோர்ஸ் ஆனது, எவ்வளோ வேகத்தில் வீசும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த தண்ணியோட பயங்கரம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக இப்படி ஒரு கொந்தளிப்பு இருந்தால் இது இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடோம்னா, அளக்க ஆரம்பிச்சிடறோம், இது இப்படி தான் நடக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. இந்த ஃபைனான்சஸை வச்சு, இந்த எனக்கு இருக்கிற சம்பளத்தை வச்சு நான் இதை தான் செய்ய முடியும். ஐ எம் மெஷரிங், ஐ எம் கால்குலேட்டிங் திங்ஸ். Rather than depending upon Jesus, I'm calculating every day I'm calculating, I'm planning, or I am expecting something from God. I'm expecting some plans from God to walk on water. நான் தண்ணியில் நடக்கணும்னா எனக்கு ஒரு திட்டம் வேணும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். The resources are so small, so little. எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இதை வச்சு இதெல்லாம் செய்யணுன்னா எனக்கு ஒரு பிளான் வேணும். ஆண்டவரே இதை சொல்லுங்கள், நான் இதை செய்யணுன்னா நான் என்ன பண்ணுறது? நம்ம ஏன்னா சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு நல்லா தெரியும், நம்ம அறிவுக்கு நல்லா தெரியும். We can only do this much thing with this little amount. இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். We are calculating. பேதுரு அப்படிதான் பண்ணாரு. ஏன்னா பேதுருக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு ஃபிஷர்மேன் இல்லையா, அதனால அவருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி காற்று அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யும்? மூழ்கிரும். இந்த சைடில் இருந்து காற்று வந்தால், ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் சொல்லுவாங்க, பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து காற்று அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி என்ன செய்யும்? மழை வரும். கேட்டிருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா என்னை கூட்டிகிட்டு ஒரு குடை எடுத்துகிட்டு நடந்து போவார் கடைக்கு. ஏதாவது எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு போகும்போது இல்லை அவர் பென்ஷன் வாங்க போகும்போது என்னை கூட்டிகிட்டு போவார். கொடை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே சன்னை இப்படி பார்ப்பார். பார்த்துட்டு, ஏய் மணி 9 ஆச்சுடா, சீக்கிரம் போகணுண்டா, பஸ் வந்துடும் அப்படின்வார். வாட்ச் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. சூரியனை பார்த்து கரெக்டாக டைம் சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா அப்படி? இப்போ நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளால் சூரியனவே பார்க்க முடியாது. சில பேர் சூரியனே பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் காலையில் சூரியன் வெளியே வரும்போது பார்த்துருக்கீங்க? ரைட், வெரி குட், வெரி குட். எத்தனை மணிக்கு அது வெளியே வரும்? 6:40, 50, 5:40, 50, 6 அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும்?
வெளியே வந்துடும். அப்போ அந்த டைமுக்கு எந்திரிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். அப்போ அதில் பார்க்காதவங்கெல்லாம் சரி, அது உங்களுக்கே தெரிஞ்சா சார் தான். சரி, நம்ம சூழ்நிலைகளை தான் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். we are measuring things. ஸோ எனக்கு இருக்கிற இந்த ரிசோர்ஸஸில் நான் இதுதான் பண்ண முடியும். பட் we don't know what is hidden. இல்லை, உள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு நமக்கு. ஆண்டவர் என்னத்தை மறைச்சு வச்சிருக்கு. சரி, உனக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் செங்கடலுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு, ஐயோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். மோசே இதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, பின்னால் பார்வோன் சேனை, முன்னால் செங்கடல், நாங்கள் என்ன செய்வது. ஆனால் ஹிடனாக ஒன்று இருந்தது, அது அவர்களால் என்ன செய்ய முடியல. உள்ள செங்கடலுக்குள்ளே அவர் என்ன செய்தார், செங்கடலிலையும் பாதையாக்கி தானாரா எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நம்மளுக்காக அவர் எல்லாம் செய்கிறவர். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன 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 எதை வந்து நம்ம பார்க்குறோன்னா, எதை யோசிக்கிறோன்னா, எனக்கு இருக்கிற இந்த ரிசோர்ஸஸ் தான், இதை தான் நான் செய்ய முடியும். அப்படி கிடையாது. உன் ரிசோர்ஸஸை விட உங்கள் அப்பாவோட ரிசோர்ஸஸ் ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா. See, அவர் எப்பயுமே எப்படி பண்ணுவாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பிளான் பண்ண மாட்டார், அவர்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பிளான் பண்ணுவார். காரணம், அவர் கல்யாணத்தில் தண்ணியை ஊற்றுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தேகத்தோடு தான் தண்ணியை ஊற்றுனாங்க. இன்னைக்கு நிச்சயமாக நம்ம அடிதான் வாங்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் திராட்சரசத்தை கொடுத்துட்டு இப்போ கொண்டு போய் தண்ணியை ஊற்றி அதை கொண்டு போய் கொடுங்கன்றாரு. இந்த தண்ணியை, அதில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தண்ணியை கொண்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ யோசித்து பாருங்கள், த பிரேவஸ்ட் பீப்புள் யார் தெரியுமா, யார்? நமக்காக ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இவன் ரொம்ப பயந்து தண்ணியை போய் அது திராட்சரசம் ஆகலை அப்போ வரைக்கும், இல்லை அப்படி தானே, அப்போ வரைக்கும் திராட்சரசம் ஆகலை. இவன் பயந்துட்டே தான் என்ன செய்கிறான், நிச்சயமாக பயந்துட்டே தான் அந்த தண்ணியை கொண்டு போயிருப்பான். ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியலையே. அவர் பாட்டுக்கு கொடுக்க சொல்கிறார். ஏன்னா இவர் சொன்னதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. என்னடா செய்கிறது, தண்ணியை கொண்டு போய் ஊற்றும். ஆனால் கொடுக்கும்போது தான் அது என்ன செய்யுது, ரசமாக மாறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். See, it is not by my resources, it is by his resources. It is not by sight but by faith. Hallelujah. நாம் பார்க்கிறதுனால இல்லை, என்னுடைய விசுவாசத்திலே நான் காணாதவைகளை எனக்காக கர்த்தர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் காணாதவைகளை கர்த்தர் எனக்கு செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் காணாதவைகளை கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. If God calls you, he is God you. ஆண்டவர் உன்னை அழைத்தார் என்றால் நிச்சயமாய் உன்னை என்ன செய்வார், பிடித்துக் கொள்வார், உன்னை தூக்கி எடுப்பார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வா, வேற ஒன்றுமே சொல்ல, வா, அவ்வளோதான், ஒரே வேர்டு தான். வான்னு சொல்லிட்டாருன்னா சந்தேகமே இருக்கக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அவர் வர சொன்னவர் நம்மளை விட்டுருவாரா? நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளை சொல்லுங்க கீழே விடுவாரா? அவர் விடவே மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள. அவர் வான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் எதையும் என்ன செய்ய போறதில்ல. ஹலோ, ஒருவேளை நம்ம சுற்றி எக்கச்சக்கமான சத்தங்கள் கேட்கலாம், நம்ம சுற்றி நிறைய சவுண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், நிறைய பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு பேசலாம், உங்கள் ஃப்யூச்சர் பற்றி இது நடக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம், உங்கள் வியாதி சரியாகாது அப்படின்னு ஒருவேளை மருத்துவர்கள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது ஓகே, மருத்துவர்களுக்கு அது ஓகே, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அதை சொல்லலாம். பட்
ஆண்டவர் காணாதவைகளை செய்கிறவர். அவர் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் மாத்திரையும் ரிப்போர்ட்ஸும் தான். ஆனால் பார்க்காத அற்புதங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நிச்சயம் செய்வார். ஆமென், ஆமென். ஆண்டவர் காணாதவைகளை செய்கிறவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என் ஃபோக்கஸ் அவர் மேலே, என் கண்கள் அவர் மேலே. என் வியாதியால் நான் படுத்துருவேன் அப்படி கிடையாது. என் பலவீனத்தால் என்னால் நடக்க முடியாது. எனக்கு இருக்கிற இப்படிப்பட்ட வலி, இந்த வேதனையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஓரமாக வைங்க. அவர் வலியில், வேதனையில், பலவீனத்தில், வியாதியில் நம்மை தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கானதை ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். இட்ஸ் ஆல் ஹிடன். அவர் எல்லாவற்றையும் செய்து மறைத்து வைத்திருக்க நிச்சயம் அவர் தருவார். நம் காணாதவைகளை செய்கிறவர். எனக்குரிய ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல, எனக்குரிய நன்மைகளை இதுவரைக்கும் நான் பார்க்கல, எனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கல. ஆனால் நான் அவைகளை விசுவாசித்து அவருக்கு பின்னால என்ன செய்றேன்? போயிட்டே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், வா. ஒரே ஒரு தடவை சொன்னார், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அந்த வேர்டு தான் பேதுருவை நடக்க வைத்தது. ஆண்டவர் வேற எதுவும் கொடுக்க மாட்டார், வேற எதுவும் சொல்ல மாட்டார். இதெல்லாம் இப்படி செய், அப்படி செய், அதை செய், இதை செய்யலாம் சொல்ல மாட்டார். நீ உன் சூழ்நிலையை பார்த்துட்டு, உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அதுவும் ஒருவேளை பேதுரு ஆண்டவர் பக்கத்தில் விழுந்ததுனால அவர் என்ன செய்தார்? தூக்குனார். ஒருவேளை ஆண்டவர் இல்லாமல் விழுந்திருந்தா சொல்லுங்க, தூக்கு விட யார் இருப்பா? யாரும் இல்லை. நீ விழுறது எங்கே விழுறன்றதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். நீ ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டு விழுந்து கடந்தேன்னா உன்னை தூக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிடுறாங்க. நான் விழுந்துட்டேன், என்னை தூக்க மாட்டுறாரு. எப்படி தூக்குவார்? நீ எங்கே போய் விழுந்திருக்க? ஆண்டவரே தேடுறதில்லை, வேத வசனம் வாசிக்கிற ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை, ஆண்டவர் காரியங்களில் உண்மையாக இருக்கிறதில்லை. அப்புறம் பொத்துன்னு விழுந்தினா உன்னை தூக்குறதுக்கு ஒருவேளை அவரை நோக்கி நடக்கும் பொழுது, அவரை ஃபேஸ் பண்ணி அவரை பார்த்துட்டு நடக்கும்போது ஒருவேளை நீ கீழே விழுந்தா உன்னை நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? தூக்குவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேற எதையும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்காது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. பேதுரு சொன்னால, வா. இப்போ அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாதான் என் வாழ்க்கை இப்படி நடக்கும்னா கிடையாது. இன்னைக்கு உலகம் தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடிட்டு இருக்குது. சபை யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி வாயை பொளந்து பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. என் கூட உட்காந்து அப்போ சாப்பிட்டாருன்னா உடனே, அப்போ அவர் கூட அப்பமே சாப்பிட்ருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருப்பார்ல. அப்போ அவர் நமக்கு ஏதாவது சொன்னார்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி தானே. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், நேராக போய் என்னை கூட்டிகிட்டு போய் வானத்தில் உள்ள அந்த பொல்லாத ஆவிகளோட சண்டை போடுறதுக்கு கத்தியை கொடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டார். கதை, பெரிய பெரிய கதை விடுற ஆட்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் அதாவது கெட்டு போயிடுறாங்க. நிறைய மக்கள் அதாவது இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நிறைய இப்போ யூடியூப்பில் வருது இல்லை. முந்தையாவது டிவியை போட்டு ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ யூடியூப்பை நீங்கள் போனவுடனே கையிலே இருக்குது, மொபைலில் போட்டு யூடியூப் போட்டால் பல விஷயங்கள் வருது. என்னென்னமோ பேசுகிறோம். அதை கேட்டுட்டு ஐயோ இதெல்லாம் நம்ம சர்ச்சில் இல்லையே, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு அது பின்னாலே என்ன செய்கிறாங்க? ரொம்ப எல்லாம் ஒன்றும், நீங்கள் ரொம்ப விசுவாசத்தில் நடங்க. அவர் சொல்லி 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 நிறைய பேர் அப்படி தான். இந்த வாரம் பாஸ்டர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா? ஒன்றும் வராது. அவர் வாயிலிருந்து வந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும். இதில் ஒருத்தர் சொல்கிறான், நான் நினச்சேன் அது எதுவுமே நடக்கலை, நான் எதிர்பார்த்த வார்த்தையே வரல, ஆனால் ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை அதே மாதிரி வந்துச்சு, அதை பிடிச்சிக்கிட்டேன்.
அதனால இதை செய்கிறேன். ஒரே ஒன்று தான் அண்ணன் சொன்னார், உன்னை வான்னு சொல்லிட்டார்ல, இன்னும் அவனை பார்த்து நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு எந்த இடத்துலையும் நிற்கவே கூடாது, எதையும் பார்க்கவே கூடாது, எந்த சூழ்நிலையும் நீ 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 யோசிக்கவே கூடாது. அவருடைய முகத்தை பார்த்து, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறவைகளை அல்ல, நீ இப்போ பார்க்கறது, இப்போ உனக்கு இருக்கிறது, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த ரிசோர்ஸஸ், இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், இதெல்லாம் ரொம்ப போராட்டமான சூழ்நிலை தான், இதெல்லாம் மிகவும் கொடுமையானது தான். ஆனாலும் அவரை பார்த்து நீ ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உன்னை கரம் பிடித்து தூக்க ஆயத்தமாக இருக்கிறார். காணாதவைகளை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை உன் கண்கள் காணவில்லை, உன் காதுகள் கேட்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாருக்கும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிறவைகள் பெரியவைகள், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடையவைகளை நீர் எனக்கு தர வல்லவர். எஸ் ஜீசஸ். செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, பேதுரு ஆண்டவரை பார்த்து நடந்து வந்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தண்ணீரிலே மூழ்கினார். கர்த்தரோ அவனை கரம் பிடித்து தூக்கினார். இந்த நாளிலும் நம்முடைய தோல்வியிலே, பலவீனத்திலே, வியாதியிலே, கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டத்திலே நம்மை கரம் பிடித்து தூக்க வருவர் நம் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமுமின்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமுமின்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்தவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க நம்மை கர்த்தருடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒருவேளை அவரிடத்துல நாம் இன்னும் அதிகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஏதாவது எனக்கு சொல்லணும், இன்னும் ஒரு புது திட்டத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை, என் வீட்டுக்கு, நான் கட்ட போற ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய திட்டம் வேணும், நான் வாங்க போற காரியங்களுக்கு எனக்கு ஒரு திட்டம் வேணும், நான் என்னெல்லாம் நான் துவங்க போற ஒரு தொழிலுக்கு ஒரு திட்டம் வேணும், நான் நடக்க போற பாதைகள்
எப்படி இருக்கும் என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி எப்படியாவது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், வா என்பார். மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல வைத்து தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவர். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறவர்கள், நான் அவரை பார்த்து நடக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், நான் அவரை நோக்கி பார்த்து நடக்கிறேன், என் சூழ்நிலை அல்ல, என் பிரச்சனையே அல்ல. எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்ளும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பன் நீர் ஆண்டவரே, எங்களை சரியாய் நடத்துகிறவர். அப்பா, உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, எத்தனை சூழ்நிலையிலும் எவ்வளவு கொந்தளிப்பு எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உம்மை நோக்கி பார்த்து நடக்க கர்த்தர் கிருபை தாரும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற காணாதவைகளை நாங்கள் தரிசித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறவைகள் பெரியவைகள் ஆண்டவரே. எங்களுக்கு உள்ளதை வைத்து நீர் எதுவும் செய்கிறதில்லை. நீர் மேலானவைகளை தருகிறவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் மூடும் உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எல்லோரையும் திருப்தியாக்கி அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.